ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா, என் தங்கச்சி வீட்டில் என்ன சாப்பாடுனா உருளைக்கிழங்கு பஜ்ஜி, பொங்கல், தேங்காய் சட்னி. உருளைக்கிழங்க நம்ம தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மாவு எடுத்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை எடுத்து பஜ்ஜி மாவு கொட்டிக்கிறோம். பஜ்ஜி மாவு கொட்டினதுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்த்தாச்சு. அது ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஃபுட் கலரையும் சேர்த்து அதையும் நம்ம ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். இது வந்து என் தங்கச்சி பொண்ணு எனக்காக வீடியோ எடுத்து எனக்காக அனுப்பி விட்றா. என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். காலைல பொங்கல்னு சொன்னதுனால அம்மாவுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புன்றதுனால எங்கள் பாப்பா வீடியோ எடுத்து அனுப்புது. இப்போ நம்ம வந்து அந்த மாவு கலந்து வச்சதை உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து சட்டி வச்சு அதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சிப் போட்டதை நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம அது ஒரு பாத்திரத்தில் இது எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது திரும்பியும் மறுபடியும் பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு பொரித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு விசில் விட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு மிளகும் சின்ன ஜீரகமும் நம்ம இதை எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு இப்போ நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பொங்கலோடு சேர்த்துக்க போகிறோம். பொங்கலோடு சேர்த்துட்டு இப்போ அடுத்தது வந்து சட்டி வச்சு மறுபடியும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து கொஞ்சம் உருக்கி இப்போ நம்ம அந்த பொங்கலோடு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய்யை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு உருக்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது அதோட பொங்கலோடு சேர்த்து இப்போ அந்த பொங்கலை நம்ம கிளறிக்க போகிறோம். கிளறிட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு ஃபுல்லாக நல்லா இது நல்லா அப்போ தான் வந்து சூட்டோடு கிளறினா தான் நல்லா குழஞ்சி வருன்றதுனால நல்லா நல்லா மைய நல்லா கொழுந்து பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது சட்டி வச்சு தேங்காய் சட்னிக்கு இப்போ பொரிச்சிக்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பாத்திரம் வச்சு கொஞ்சம் கடுகு போட்டு இது தேங்காய் கொஞ்சமாக அது கூட கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் சட்னியோட இப்போ நம்ம வந்து கடுகு அதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி வந்ததை இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி இப்போ நம்ம கடுகு அது தாளித்து வச்சதை இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம். தாளித்து வச்சதை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சான். பட் ஆனால் நான் சாப்பிட தான் எனக்கு தான் ஆனால் கொடுத்து வைக்கல. இப்போ நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போகல. ஆனால் சனி ஞாயிறுனா தங்கச்சி வீட்டுக்கு போவேன். ஆனால் அவங்க தான் மட்டும் சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.